ராஜ்குமார் சேரன் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அவர் வாழ்க்கையை பற்றி எழுதினார். சேரனுக்கு 2 தங்கச்சிகள். ஒருத்தங்க பேர் ரமாதேவி, இன்னொருத்தங்க பேர் வனிதா. 2 தங்கச்சி. அவங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி இருப்பாங்களா, அம்மாவுடைய அம்மா. ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களையும் பேரை சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. ஒருத்திய பாப்பாத்தின்னு கூப்பிடுவாங்க, இன்னொருத்திய கருப்பாயின்னு கூப்பிடுவாங்க. சேரன் சொல்லியிருக்காரு, மொதல் அந்த பாப்பாத்தி கருப்பாயின்னு சொல்றத விடு, இவளுகளை பேரை சொல்லி கூப்பிட்டு பழகு, நீ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது அப்படின்னார். படக்குன்னு ஆவேசம் வந்த மாதிரி அந்த பாட்டி எந்திரிச்சு உட்காந்து சொல்லியிருக்கு, என்னடா அப்படி சொல்ற, ஏன் இப்படி சொல்ற, பாப்பாத்தி கருப்பாயின்னா யாருன்னு தெரியுமா உனக்கு, நம்ம குலதெய்வம்டா. நம்மலாம் ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் புதுக்கோட்டையில குடுமியான் மலைக்கிட்ட ஒரு அத்துவான காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க வாழ்க்கையில மழை வரல, விவசாயம் எல்லாம் நொடிச்சு போய் இனிமே வாழவே முடியாதுன்னு நம்மளை மாதிரி குடியான சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே இந்த ஊர்ல வசிக்க வேண்டாம், பஞ்சம் பழைக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலான்னு மாட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்புனாங்க. அங்கேயே இந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் நாங்க இங்கேயே இருந்து வாழ்ந்துக்கிறோம், வாழ முடிஞ்சா வாழ்றோம், இல்லைன்னா சாகுறோம்னு இருந்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணும், நம்ம குடியானவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணும் சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா பழகுனாங்க. அவ பாப்பாத்தி, இவ கருப்பாயி. ஜாதி மதத்தை பத்தி யார் பேசினாலும் நீங்க என்னவும் பேசிட்டு போங்க, நாங்க 2 பேரும் சிநேகிதிக, நாங்களாம் எஞ்சோட்டு பொண்ணுகன்னு ஒன்னா சுத்துங்க. அவ்வளவு அன்பா 2 பேர் இருந்தாங்க. இப்ப இந்த குடும்பம், கருப்பாயி குடும்பம் கிளம்பிருச்சு ஊரை விட்டு பஞ்சம் பிழைக்க. பாப்பாத்தி குடும்பம் ஊர்லயே தங்கிருச்சு. இப்ப மாட்டு வண்டியை கட்டிட்டு இந்த குடும்பம் கிளம்புது. இந்த 2 பிள்ளைகளும் கட்டி சேர்ந்து பிடிச்சி அழுகுறாங்க. 13-14 வயசு பிள்ளைங்க ஏங்கி அழுகுறாங்க. இந்த பிள்ளை சொல்லுது, என்னையும் இவ கூட சேர்த்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. அவ சொல்றா, இல்லைன்னா என்னைய மட்டும் இவ கூட விட்டுட்டு போயிருங்க, நான் இந்த ஊர்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. நைட்டு ஆகுது. மாட்டு வண்டி கடந்து நடு காட்டுல போய் நைட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில போலான்னு மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு எல்லாம் அங்கங்க படுத்துட்டாங்க. நைட்டு இந்த பிள்ளைக்கு தூக்கமே வரல. படக்குன்னு நடு ராத்திரி எழுந்துச்சு வந்த வழியா திடுன்னு காட்டுக்குள்ள ஓடி வர்றா. ஓடி வரும்போது எதுக்க பாக்குறா, இதே வேகத்துல இன்னொருத்தி அங்கிருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா அந்த பாப்பாத்தி ஓடி வந்துகிட்டு இருக்கா. 2 பேரும் நடு காட்டுக்குள்ள சந்திச்சு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. உன்னையும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்னையும் கூட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யறது? இந்த பிள்ளை சொல்லுது, சேர்ந்து வாழ்றதுக்கு தானே இவங்க கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும், அனுமதி கேட்கணும். சேர்ந்து சாகிறதுக்கு இவங்க கிட்ட ஏன் அனுமதி கேட்கணும்? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்துருவோன்னு 2 பேரும் ஒரு மெட்டக்கணத்துல விழுந்து செத்துடுறாங்க. இப்போ விடியிற நேரமாச்சு, 2 பிள்ளைகளே காணும். 2 குரூப்பும் தேடி வர்றாங்க. பார்த்தா அந்த பாலும் கிணத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி தான் இருந்திருக்கு. அதுக்குள்ள விழுந்து 2 குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள். இறந்த 2 பிள்ளைகளையும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல வச்சு எரித்து பாப்பாத்தி கருப்பாய் என்று அந்த 2 ஜாதிக்காரர்களும் 2 குழந்தையையும் இன்றைக்கு வரைக்கும் குலதெய்வமாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள்.